ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் நார்த்தன் ஆர்க் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தான் எஜுகேஷனல் பர்பஸுக்கு தெரிவிக்கிறோம். இந்த கம்பெனி 2009 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ பினான்ஸ் லோன் கொடுக்குற கம்பெனியா இருக்காங்க. லைக் அக்ரிகல்ச்சர் லோன், வெஹிக்கல் லோன், அஃபோர்டபுள் ஹவுசிங் லோன், எம்எஸ்எம்இ லோன்ஸ், கன்சியூமர் பினான்ஸ் லோன் தர கம்பெனியா இருக்காங்க. அதாவது இந்த கோல்டு லோன் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனியோட டார்கெட் கஸ்டமர்ஸ் என்னன்னா, இந்த பேங்க்ஸால கொடுக்க முடியாத அந்த ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த கம்பெனி வந்து இவங்க இந்த பினான்சியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2022ல 909 கோடி ரெவன்யூவாகவும் அதுல 181 கோடி ப்ராஃபிட்டா பார்த்திருக்காங்க. 2023 டோட்டல் ரெவன்யூ 1304 கோடி, ப்ராஃபிட் 242 கோடி. 2024 டோட்டல் ரெவன்யூ 1890 கோடி, ப்ராஃபிட் வந்து 317 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 34 ரூபாய் 61 பைசா அளவுக்கு இருந்திருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 177 ரூபாய் 06 பைசா அளவுக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் 13.32% எபிட்டா பெர்சன்டேஜ் 61.56% அளவுக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, 5 ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ், எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ், கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின், ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ், பூனாவாலா ஃபின்காப் அண்ட் எம்ஏஎஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அளவுக்கு இருக்காங்க. ஸோ ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7th or 8th பொசிஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7th or 8th பொசிஷன்ல இருக்காங்க. டாப் 5ல இல்லாம ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டாப் 5 டாப் 6 பொசிஷன்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 16 to 19 செப்டம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் 249 ரூபாயிலிருந்து 263 ரூபாய் ஒரு ஷேர். ஃப்ரெஷ் இஷ்யூ 500 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 277 கோடி, டோட்டல் ஐபிஓ சைஸ் 277 கோடியா இருக்கு. இந்த கம்பெனிக்கு ப்ரொமோட்டர்ஸ்னு யாரும் கிடையாது. பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸ் தான் இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த ஆஃபர் ஃபார் சேல்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. லாட் சைஸ் 57 ஷேர், 14,991 ரூபாய், ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர், ரீட்டைல் அலோகேஷன் 35%, லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 28 செப்டம்பர் 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 23 செப்டம்பர் 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 23 செப்டம்பர் 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் 24 செப்டம்பர் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த லோயஸ்ட் இண்டஸ்ட்ரி வைஸ் கிரெடிட் காஸ்ட் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. மார்ச் 31, 2024 டேட்டா படி இவங்களோட அசெட் குவாலிட்டி, அதாவது கிராஸ் நாட் பெர்ஃபார்மிங் அசெட் 0.45% ஆகவும், நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட் 0.08% வச்சிருக்காங்க. ஸோ ஆவரேஜா ஒரு 0.6% வந்து 0.04% அளவுக்கு கடந்த 3 வருஷம் எங்க அசெட் குவாலிட்டி இருக்கு. ஓரளவுக்கு நல்ல அசெட் குவாலிட்டி இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தது கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின், இவங்க பிஎஸ் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட லோன் குரூப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28.4% சிஏஜிஆர்ல கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்கு. இவங்க ஏஎம் growth பாத்தீங்கன்னா 28.35% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் 2.97% ஒரு ஹெல்த்தி அளவுக்கு 2.5% மேல கடந்த 3 வருஷமா வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் இருக்கிறதுனால எங்களை ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024ல வந்து உயர்ந்திருக்கு. கடந்த 2 ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது அது இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் குறைஞ்சதுக்கு ஒரு டைரக்ட் இம்பாக்டா நீங்களே வந்து பாத்துக்கலாம். ரெவன்யூ கான்சன்ட்ரேஷன் குறிப்பிட்ட சில ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கு. அது நான் கொஞ்சம் ஹையர் ரிச் சைடா பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இவங்களோட சிஆர்ஏஆர், இந்த கேபிட்டல் அடிகேஷன் ரிட்டர்ன் ரேஷியோ வந்து கடந்த 3 வருஷமா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். ஏன்னா இது வந்து பேங்க் இன்சால்வன்சி ரேஷியோ வந்து குறிக்கிற ஒரு மெட்ரிக்கா இருக்கு. ஸோ அது இந்த கம்பெனிக்கு வந்து கடந்த 3 வருஷமா குறைஞ்சிருக்கு. பிளஸ் இந்த கம்பெனிக்கு ப்ரொமோட்டர்ஸ் யாருமே இல்ல, அதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா ப்ரொஃபஷனலி ரன் கம்பெனி அந்த கம்பெனி இருக்காங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, 5 ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ், எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ், கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின், ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ், பூனாவாலா ஃபின்காப், எம்ஏஎஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நான் சோழமண்டலம், பஜாஜ் ஃபினான்ஸ் எடுக்கல. ஏன்னா அவங்க ரெவன்யூ வைஸ், மார்க்கெட் கேப் வைஸ் கொஞ்சம் பெரிய கம்பெனியா இருக்காங்க. மற்ற கம்பெனியா எடுத்து பார்க்கும்பொழுது மற்ற கம்பெனியோட பிரைஸ் டு புக் வேல்யூட ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்பொழுது இவங்க பிரைஸ் டு புக் வேல்யூ 1.4 to 1.5 டைம்ஸ் கேட்கறாங்க. அது ஆல்மோஸ்ட் வந்து இன்லைன் வித் பிஎஸ் இருக்கு. ஆனா இண்டஸ்ட்ரி பி ஆவரேஜ் கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்க பிஎஸ் ஆவரேஜ் கம்பேர் பண்ண சொல்லும்போது கொஞ்சம் குறைவான வேல்யூவேஷன்ஸ்ல தான் வந்திருக்காங்க. இவங்க growth கம்பேர் பண்ண சொல்லும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ்
வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஓகேவான வேல்யூவேஷன்ஸ் தான் நான் பாக்குறேன். ஸோ லைட்டா வேல்யூவேஷன்ஸ் கேப் இருக்கு. பிளஸ் இந்த என்பிஎஃப்சி மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனை இப்ப பேங்க்ஸ் வந்து மக்களுக்கு கொஞ்சம் லோன் கொடுக்க யோசிக்கும் போது அது அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு இவங்கெல்லாம் உள்ள புகுந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்றதுனால இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால இந்த கம்பெனி கொஞ்சம் ரன் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி அசெட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் இதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இந்த கம்பெனி தொடர்ந்துருந்தா ஸோ வேல்யூவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பியர் இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி ஆவரேஜோ இல்லை பியர் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் கேப் இந்த கம்பெனிக்கு இருக்கு. ஓவராலா இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த கம்பெனிக்கு ஜிஎம்பி எதுவும் தென்படல. ஒருவேளை ஜிஎம்பி ஏதாவது தென்படுச்சுன்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்டா நான் பின் பண்றேன். ஸோ இவங்க இருக்கிற MSME loan segment, MFI loan segment, consumer finance, vehicle finance, affordable housing loan segmentலாம் ஒரு 2 digit growth இருக்கிற கம்பெனி இருக்க போறது. இவங்க பண்ற டார்கெட் கஸ்டமர்ஸும் யாரெல்லாம் பேங்கால லோன் தர முடியாத கஸ்டமர்ஸை டார்கெட் பண்றாங்க, அது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கு. கொஞ்சம் வேல்யூவேஷன் கேப்பும் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் டு கம்பேர் பண்ணும்பொழுதும் இவங்களோட பிஎஸ் பிரைஸ் டு புக் வேல்யூ கம்பேர் பண்ண சொல்லும் பொழுதும் இவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 5% 8% அளவுக்கு கணிசமா கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கூட 2.6, 2.7, 2.97% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸா கோல்ட்மேன் சாக்ஸும் சொசைட்டி ஜெனரல் இன்வெஸ்டர்ஸும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் மெட்ரிக் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லபடியா இருந்திருக்கு. நல்லபடியாவும் 2018-19 இப்ப வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பிரச்சனை என்னவா நான் பாக்குறேன்னா, இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்னால இவங்க ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் உயர்ந்திருக்கு. இவங்க எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து 2022-23 இருந்து குறைஞ்சிருக்கு. பிளஸ் ஓவராலா இவங்க ரிசல்ட்ஸ் வந்து எப்பவுமே Q2 Q3 வந்து கொஞ்சம் ஸ்லப்டியூடா தான் இருக்கும். Q1 Q4 நல்லபடியா இருந்திருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து போஸ்ட் ஐபிஓல ஒரு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா தேவைப்படுது. ஒருவேளை நீங்க இந்த ஐபிஓ அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சா கூட இந்த ஐபிஓ பிரைஸை ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்றது கரெக்டா இருக்கும். பிசினஸ் வைஸ் மெட்ரிக்ஸ் வைஸ் இந்த கம்பெனி வந்து நல்லபடியா தான் காமிச்சிருக்காங்க. இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்னால இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.